கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சனி 2ல் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். குடும்பத்தில் உள்ளவர்கள் சோம்பேறியெல்லாம் இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் சில பேருக்கு ஏற்படுத்தலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய 2ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்கள் அற்புதமான பலன்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, குழந்தைகளோட சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்களும் அற்புதமாக இருக்கும். பட் ஆனால் அக்கறமாக இருந்தாலும் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் அவர் வந்து 11ல் இருக்கும்போது உங்களுக்கு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி, தொழில் ரீதியான விஷயங்களும் ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ 4 9ஆம் அதிபதியான சுக்கிரன், 4 9ஆம் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 11ல் இருக்கும்போது பெரிய லாபங்களையும் பெரிய ஒரு வளர்ச்சியும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 5 8ஆம் அதிபதியான புதன் வந்து இப்போ 11ல் இருக்கும்போது நடக்காதுங்கிற விஷயம் திடீர்னு நடக்கிறது, சுப நிகழ்ச்சிகள் வந்து சடனாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் ரொம்ப அற்புதமாக கொடுக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான சந்திரன், 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸை ஸ்டார்டிங்கில் கொடுத்தலாம். அதுக்கப்புறம் எல்லாமே அற்புதமான பலன்கள். வெளிநாட்டில் இருக்கும்போது சின்ன மன உளைச்சல் ஒரு 2 நாள் திங்கள் செவ்வாயில் கொடுக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களது 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன், 7ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வெற்றி, பெரிய வெற்றிகள் கொடுக்கும். நல்ல ஒரு அங்கீகாரம், மேலதிகாரியால் வந்து ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைச்சி ஒரு சில பேர் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. சுப நிகழ்ச்சிகள் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுக்குதுங்க. உங்களுக்கு 8ஆம் அதிபதி 11 விபரீத ராஜயோகமாக நடக்காதுங்கிற ஒரு விஷயம் திடீர்னு நடந்து உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதி, ஸோ 11ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது குழந்தைகளோட சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் திடீர்னு முடிஞ்சு உங்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுக்குதுங்க.